குட் மார்னிங் காய்ஸ். நம்ம ரூமை விட்டு செக் அவுட் பண்ணிட்டோம். செக் அவுட் பண்ணிட்டு வெளில போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்களா நம்ம வண்டி. நான் எஸ்ஆர்எஃப் பாய் தான் யாருன்னா தூக்கின்னு போயிடுவான்னு பயந்துருந்தேன். நேற்று நைட்டு விட்டு தூங்குறப்பையும் இன்றைக்கி நைட்டு விட்டு தூங்குறப்பையும் யாரும் ஆனால் எடுக்கலை. இந்த அண்ணன் வந்து முன்னாடி தூக்கி வச்சிட்டார் எஸ்ஆர்எஃப் பாயை. நம்ம அப்படியே வச்சிட்டோம். எல்லாம் ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் வச்சுருக்கோம். பார்க்கலாம். சரி, ஓகே. டைம் ஆயிடுத்துங்க, 9 மணி ஆயிடுத்து. நம்ம இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் போகணும். ஃப்ரெஷ்ஷாக குளிச்சாச்சு. அப்படியே போகிற வழியில் சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் இந்த காற்று மேலே படும்போது பயங்கரமாக குளிருதுங்க. கால்லாம் மறுத்து போய்த்து அப்படியே கீழே கால். வெயில் அடிக்குது, குளிரவும் செய்யுது. இந்த மாதம் அந்த மாதிரி மாதம். ஒம்பது 10 ஆயிடுத்து டைமு. நம்ம போகிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆகிடும். சாப்பிட்டோன்னா அது ஒரு அரை மணி நேரம் ஆகிடும். எல்லாம் ஒரு 10-10:30 கிட்ட போயிடலாம் கடைக்கு. போயிட்டு டப்புன்னு இன்னும் 3 கடைக்கு நம்ம ஃபிட் பண்ணணுங்க. அந்தமாரி காலைல இப்போ போனோடனே ஒரு கடையை முடிச்சுட்டு டப்புன்னு 2 கடையை முடிச்சுட்டு என்ன ஏதுன்னு கேட்டால் அடுத்து என்ன மெட்டீரியல் இருந்தால் வேறு எங்கன்னா இருந்தால் அதை எடுத்து ஃபிட் பண்ணுற மாரி வரும். அப்படி இல்லைன்னா ரூமுக்கு போகிற மாதிரி தான் வரும். நமக்கு கோயம்புத்தூர்லேருந்து லாரியில் வருங்க இந்த மெட்டீரியலு. கோயம்புத்தூர்லேருந்து லாரியில் வந்ததுன்னா நம்ம லாரியிலேருந்து ஒரு 5-6 வண்டிக்கு மாற்றி அப்படியே கடையாக போயிட்டு ஃபிட் பண்ண வேண்டியதுதான். ஏஷியன் பெயிண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டு. சங்கராந்தி வருது இல்லைங்களா, நம்ம சைடில் வந்து பொங்கல், இங்கே வந்து சங்கராந்தி. அதுக்கு தான் ஸ்பெஷலாக ஃப்ரீயாகவே தான் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க, என்னடா திரும்ப அதே போன வீடியோவில் காமிச்சதே இப்போ காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதே இடத்துக்கு தாங்க நம்ம வரோம் திரும்ப. இன்னொரு கடை இங்கே தான். அந்த கடை நேற்று மூடிட்டாங்க, நேற்று நைட் ஆனதுனால. இது என்ன ஆச்சுன்னு தெரில, யாருன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள். இன்னொரு கடை மூடதுனால நம்ம போயிட்டு தூங்கிட்டு இப்போ வரோம். போகிற வழியில் ஒரு சாமி சிலையா என்னன்னு தெரிலங்க, அது காமிக்கிறேன் பாருங்கள். அதுவும் நல்லா பெருசாக இருக்குங்க. வீடியோ எடுக்க முடியுமா நான் தெரில, ஏன்னா போன வாட்டி எடுக்க முடியல நேற்று. இங்கே தாங்க இருக்குது. அது தெரியுமா நான் தெரில. இது வரைக்கும் பாருங்க சில பேர். அதான் வெயில் அடிக்கிறதுனால கிளியராக தெரிலங்க. வெயில் கரெக்டாக, சூரியன் கரெக்டாக அதுக்கு நேரம் இருக்குது, அதனால தெரியல. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டை மாரி ஏதோ ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த கடை தாங்க. இந்த கடையில் தான் நம்ம ஆர்ச் வைக்க போகிறோம். உங்கள் கடை எப்படி இருக்கா, அது ஆர்ச் வச்சோன்னே எப்படி இருக்குது பாருங்கள். ஆர்ச் வச்சாச்சுங்க. நைட்டாக இருந்தால் நமக்கு லைட்டு போட்டு காமிக்கலாம். லைட்டு போட்டு காமிச்சா நல்லாயிருக்கும். ஆர்ச்லாம் வச்சாச்சு. ரொம்ப ஆள் உள்ளே போய் சைன் வாங்கின்னு இருக்காரு பில்லில். ஓகே, நான் ஒன்றும் கயிறு கட்டலைங்க. ஏன்னா அடுத்த லொக்கேஷன் இங்கே இருந்தால் சும்மா சிம்பிளாக ஒரே ஒரு கயிறு மட்டும் போட்டுன்னு போயிடலாம். அப்படியே கொஞ்சம் தூரம் போகிற மாதிரினா நல்லா கயிறு போட்டு போகலாம். அதே தான் வெயிட் பண்ணுறேன். சரி, ஓகே. அடுத்த லொக்கேஷன் போய்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 மணி ஆயிடுத்துங்க. நம்ம 2 இடத்துல அங்கே இறக்கி ஃபிட் பண்ணிட்டோம். 2 இடத்துல இறக்கிட்டு ஃபிட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்குது. ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருக்குது. அதுவும் இந்த இப்போ இன்னும் ஒரு 20 கிலோமீட்ரு தான். போயிட்டு இப்போ ஃபிட் பண்ணிடலாம். அதை ஃபிட் பண்ணிவிட்டு அடுத்தது எங்கே கல்புரம் அங்கே தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாரி அங்கே தான் வந்திருக்கான்.
கோயம்புத்தூர்லேருந்து லாரியில் ஏற்றின்னு வந்திருக்காங்க. அது காலையிலே வந்துட்டு நம்ம இப்போ இதை காலி பண்ணிவிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம அதை ஏற்றிட்டு வரணும். ஏற்றிட்டு நமக்கு அடுத்து எங்கே லொக்கேஷன் என்னான்னு தெரில. ஓகே, அடுத்த லொக்கேஷன் தருவாங்க. இதை இறக்கிட்டு அதை போயிட்டு ஏற்றிட்டு அது அப்புறம் அடுத்த லொக்கேஷன் வரும். முடிஞ்சுங்க, லாஸ்ட் பாயிண்ட்டு முடிஞ்சு. டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. சரி, ஓகே, அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். அடுத்த பாயிண்ட்டுக்கெலாம் இல்லை, அடுத்து போய் லோடு ஏற்றணும். அது போய் ஏற்றிட்டு வரலாம். இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம கலபுராகி குல்புர்கான்னு சொல்லுவாங்க. இதை கலபுராகின்னு தான் மேப்பில் வருது. அந்த ஏரியாவில் தாங்க இருக்கும். லோடு தான் ஏற்றிட்டு இருக்காங்க. இதோ பாருங்க, ஈச்சலில் வந்திருக்கு. ரொம்ப வண்டி தாங்க லோடு ஆகிட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. ஒரு அண்ணன் வேறு குவைத்துலேருந்து வேறு கால் பண்ணார். அவர்கிட்ட வேறு பேசியிருந்தோம் கொஞ்ச நேரம். அவர் ஒரு சில டவுட்லாம் கேட்டாருங்க. அந்த டவுட்லாம் ஒரு வீடியோவாக போட சொல்லியிருக்காரு. நான் கண்டிப்பாக அதுக்கு ட்ரை பண்ணுறேன். ரொம்ப வண்டி லோடு ஆயிடுத்துங்க. லோடு ஏற்றிட்டு கயிறுலாம் போட்டு அவருக்கு சொல்கிறாங்க லோக்கலில் இருக்க பார்க்கிங்கில் போய்ட்டு வச்சுட்டு வரணும் அப்படின்னு. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கிங்கில் தானே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் வந்தால் இங்கே பாருங்க, ரோடை வெறும் ஜல்லியை கொட்டி வச்சிட்டாங்க. இதில் அங்கேருந்து வரத்துக்குள்ளே அப்பா வண்டியே மாட்டிக்கிச்சிங்க. இங்கே வந்து சுத்தமாக இங்கே பாருங்க எந்த அளவுக்கு பறிச்சு ஏறி இருக்குன்னு. சுத்தமாக வண்டியே வரல. நானே ஒரு செகண்டு ஆளுங்களை தான் எல்லாரையும் வர வைக்கணும், தள்ளி தான் விடணும்னு நினச்சேன். கடைசியில் அப்புறம் முன்ன பின்ன ஏற்றி டயரை சுற்ற விட்டு, டயரு அதனால் கல் தான் ஷார்ப்பாக இருந்தால் டயர் எதனா கீச்சிட்ருக்கோம். சுற்ற விட்டு எப்படியே எத்தாச்சு ஒரு வழியாக. அப்பப்போ இந்த டயர் எதுவும் ஆகலை. ஏன்னா கல் அந்தளவுக்கு எதுவும் ஷார்ப் இல்லை. வண்டி வெயிட் இல்லைல்ல. வண்டி வெயிட் இருந்திருந்தால் கூட அதில் ஓரளவு வந்திருக்குங்க. வண்டி சுத்தமாக வெயிட் இல்லை. ஏட்டியும் வண்டி சுத்தமாக வரல. அப்படியே இதுவாகிடுச்சு, ஸ்டெக்காகி நின்றுச்சிங்க. அப்படியே ஒரு செகண்ட் எனக்கே பயமாயிடுச்சு. வண்டி மாட்டிக்கிச்சு அப்படின்னு தான் நினச்சேன். நான் எல்லாரையும் ஆளுங்களை தான் வர வைக்கணும்னு நினச்சேன். சரி, ஓகே, எங்கே வைக்கிறது என்னன்னு பார்த்துட்டு இறக்கி வச்சுட்டு போகலாம். எங்கே ஓடும் எங்கே? சரி, ஓகே, இது உள்ள வைக்கணுமா? சரி, ஓகே. அப்பா சாமி, இதுக்கப்புறம் இந்தமாரி ஜல்லி கொட்டி வச்சுருந்தாங்கன்னா யாருன்னா தெரியாமல் இறக்கிட போகிறீங்க. நான் தெரியாமல் தான் இறக்கிட்டேன். உண்மையிலுமே தெரிஞ்சிருந்தால் இறக்கிருக்க மாட்டேன். சீரியஸாகவே தெரியாமல் தான் நான் இறக்கினேன். நான் என்ன நினச்சேன், சரி ஜல்லி கொட்டி தானே இருக்குது, அது மட்டும் போக போகுது அப்படின்னு நினச்சிட்டேன். கடைசியில் அது ஒரு மாதிரி அங்கே ஒரே இடத்துல சுற்ற ஆரம்பிச்சிச்சிங்க, வெயிட் இல்லாமல். இதை பார்க்குற யாருன்னா தெரியாமல் இறக்கிட போகிறீங்க, இறக்காதீங்க. அன்லோடு பண்ணியாச்சுங்க, இறக்கி வச்சாச்சு. இது உள்ளே தான் கூட உள்ளே தான் வச்சுருக்கோம். நாளைக்கு அது வந்து ஏற்றுறவங்க வந்து இப்படி தான் வரணும். இப்படி வந்துட்டு ரிவர்ஸில் தான் போகணும். இல்லை ரிவர்ஸில் வந்துட்டு ஏற்றிட்டு அப்படி தான் போகணும். ஏற்றுறதுக்கு யார் வரோம், நான் வரோன்னா இல்லை வேறு யாருன்னா வராங்களான்னு தெரில. பார்த்துக்கலாம், யார் வந்தாலும் பார்த்து முன்னாடி சொல்கிற வேண்டியதான். இப்போ பாருங்க எல்லா வண்டியிலும் பாய், இவர் தாங்க ஏற்றிட்டு வந்தார் கோயம்புத்தூர்லேருந்து. ஓகேண்ணா, பாய். எல்லா வண்டியும் லோடு ஆகிடுத்துங்க. ரொம்ப வண்டி பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க லோட் ஆகிருக்கு. என்னன்னா இப்போ நம்ம எத்தனை போய் இறக்கி வச்சோம்ல, அதுலேருந்து ஒரு செட்டு எடுத்து ஏற்றணுமா. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துருக்கலான்ற மாரி கதையாக இருக்குது இவங்க பண்ணுறது. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வருங்க, எல்லா வண்டியும் ஏற்றியாச்சு.
ரொம்ப வீடியோ தான் பார்த்துட்ருக்காப்புல பையன். அவர் ஏன்னா நான் தூங்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டேனா, அதனால ரொம்ப வீடியோ பார்த்துட்ருக்காரு அவர். கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் பேசுவாங்க. அசாம் தான் எல்லாமே. எல்லாருக்குமே தமிழ் தெரியும் ஓரளவுக்கு. ஓரளவு சர்வே பண்ணுற அளவுக்கு தமிழ் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி நிற்கிது பாருங்கள், அவங்க நிற்கிது. நம்ம சாப்பாடு வாங்க தான் வந்திருக்கோம். 10 மணி ஆயிடுத்துங்க. 10 மணி ஆயிடுத்து. சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு இன்னும் அந்த இது மட்டும் ஏற்றிட்டு இன்னும் ஒரு செட்டு மட்டும் ஏற்றணும். அந்த ஒரு செட்டு மட்டும் ஏற்றிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்க வேண்டியதுதான் ரூமில். சரி ஓகேங்களா, உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.